இதுவரைக்கும் வந்ததுலயே one of the fastest smartphone இப்போ என் கையில இருக்கு. Variable aperture இருக்கக்கூடிய ஒரு கேமரா இருக்கு and world's brightest smartphone அப்படினா இத சொல்லலாம். Pricing ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. சோ இந்தியால சீக்கிரமாவே லான்ச் ஆகும்ன்றதை எதிர்பார்க்கிறோம். அதற்கு முன்பாக நம்ம இத பத்தி பார்த்தலாம். Xiaomi 14 Pro. சோ இந்த போனை எடுத்து கையில ஃபர்ஸ்ட் வெச்ச உடனே நம்ம ஏற்கனவே Xiaomi 13 Pro-வையும் வந்து அந்த மஞ்சள் கலர்லாம் வந்து பாத்துறோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்கான்னு கேட்டிங்கனா ஓரளவுக்கு இருக்கு. ஆனா இது வந்து பாத்தீனா ஒரு நல்ல பாக்ஸி டிசைனா வந்து கொடுத்திருக்காங்க. சைடுலலாம் வந்து பாத்தீனா அலுமினியம் ஃப்ரேம் தான் நல்ல பாக்ஸியா வந்திருக்கு. பின்பக்கமும் முன்பக்கமும் கிளாஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த கிளாஸ் இதுவரைக்கும் வந்ததுலயே ரொம்ப ஸ்ட்ராங்னு சொல்றதுக்கு இதுக்கு முன்னாடி வந்த பிராண்ட் ஆச்சு வெறும் வால்நட் அது இதுன்னு கொடுத்து வால்நட் பேர்ல ஒன்னு கொடுத்து உடைக்க வச்சாங்க. பட் இவங்க அதுக்கும் மேல போய் இந்த வீடியோவை பாருங்க அடிச்சு ஆணியவே அடிக்கிற அளவுக்கு இந்த ஸ்மார்ட் போன் இருக்கு அப்படின்றது போலலாம் பண்ணி காமிக்கிறாங்க. இதெல்லாம் மோஸ்ட்லி கிமிக் மாதிரி தான் வந்து தெரியுது. ஏன்னா கிளாஸ் எப்படி இருந்தாலும் கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு டேமேஜ் ஆச்சு இருக்கும். இவன் எல்லாம் அடிச்சு முடிச்சுட்டு போனை யூஸ் பண்றான், ஒரு ஸ்கிராட்ச் கூட இல்லைன்ற மாதிரி வந்து காமிக்கிறாங்க. இந்த ஃபோன் வச்சு டெஸ்ட் பண்ண முடியல, இதை திரும்ப வேணாம், செலவு ஜாஸ்தி, இந்தியாவில் லான்ச் ஆகட்டும், அப்பயும் அவங்க இதே சொல்கிறாங்களான்றதை பார்த்து அப்போ செக் பண்ணுவோம். கிட்டத்தட்ட ஒரு 90% ஃப்ளாட் தாங்க. இந்த கடைசியில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி கொஞ்சம் கர்வ் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேவும் அதே மாதிரி தான், கர்வ்டு டிஸ்பிளே கிடையாது, ஃப்ளாட்டான டிஸ்பிளே தான். ஆனால் மேலே இருக்கக்கூடிய கிளாஸ் மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க, லைட்டாக கர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கையில் பிடிக்கும் போது ஓகே, ஓரளவுக்கு வந்து ஒரு இன்ஹேண்ட் ஃபீல் வந்து நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பின்பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமரா பம்ப், இது பம்புன்னு சொல்கிறதா ஸ்டெப்னு சொல்றதா நீங்களே பாருங்களேன். கையில நல்லாவே ஹெவியா இருக்குங்க. அண்ட் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 220 கிராம் அந்த ரேஞ்சில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். IP68 கொடுத்துருக்காங்க. தூக்கின்னு போய் கடல்ல போடணும்னு அவசியம் கிடையாது, அது என்னன்றது உங்களுக்கே தெரியும். ஆனா ஐஆர் பிளாஸ்ட் இந்த வாட்டி என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வித்தியாசமா பின்பக்கம் கொடுத்து வச்சிருக்காங்க. பைப்புலிய மேலே இல்லாம வித்தியாசமா தான் இருக்கு. ஒரு டிஸ்பிளேல என்னென்னலாம் மேக்ஸிமம் நம்ம எதிர்பார்ப்போமோ ஒரு ஃப்ளாக்ஷிப் டிஸ்பிளேல அந்த முக்காவாசி விஷயங்கள் இல்லை, எல்லா விஷயங்களும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே ஸ்பெக் இங்கே போடுற நீங்கள் என்னென்ன இருக்குன்றதை வந்து பார்த்துக்கோங்க. அவுட்டோரில் பிரைட்னஸ்லாம் எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து இல்லைங்க. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாவே வந்து இருக்கு. பெசில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னே சொல்ல முடியல, எல்லா சைடுமே ஈக்குவலாக கம்மியாக இருக்கிற மாதிரி தான். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் பெசில்லெஸ்ஸான ஒரு டிஸ்பிளே மாதிரி தான் வந்து தெரியுது. பஞ்சுவல் மட்டும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சென்டரில் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ டிஸ்பிளே யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஷார்ப்பான ஒரு டிஸ்பிளே மாதிரி தெரியுதுங்க. இந்த சைஸில் நமக்கு 2K இருக்கும் போது அந்த படங்கள்லாம் வந்து பார்க்கும்போது கூட வியூவிங் ஆங்கிள்ஸ்ல இருந்து எல்லாமே அந்த கலர்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு வந்து நல்லாவே வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்குது. ஸோ டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி Xiaomi ஒரு நல்ல வேலை வந்து பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லும். அண்ட் ப்ராசஸரை பற்றி சொல்லுங்கன்னு கேட்குறீங்களா? புரியுது. Snapdragon 8 Gen 3 எல்லாருமே ஆவலோட எடுத்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய Snapdragon ஃபிளாக்ஷிப் சிப் எப்படி இருக்குன்னா ஆண்ட்ராய்டு ஸ்கோரை பாருங்க, வேற லெவல், 20 லட்சம். இது வரைக்கும் வந்ததுலேயே இந்த ஸ்கோரை எந்த ஸ்மார்ட் போன்லையும் வந்து பார்க்கல. அந்த அளவுக்கு ஸ்கோர் இருக்கு. இது ஸ்கோர் தான். ஓகே, இது ஒரு பக்கம். அண்ட் இது இல்லாமல் நமக்கு CPU த்ராட்லிங் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே ரொம்பவே ஸ்டேபிளா இருந்திருக்குங்க. ஷாக்கிங்லி நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுல ஒரு இஷ்யூ இருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெஞ்ச் மார்க் எல்லாம் ரன் பண்ணும்போது எல்லாமே இதோடைய CPU அதிகமாக புஷ் பண்ணும்பொழுது ஹீட்டிங் இஷ்யூ எங்களுக்கு ஃபேஸ் ஆச்சு. கன்லலாம் மெஷர் பண்ணால் கிட்டத்தட்ட 50-51 வரைக்கும் கூட வந்து போச்சு. அப்பாடா, Xiaomi திரும்ப குதிக்க விட்டுட்டாங்களா அப்படின்னு நினைச்சு தான் கேமிங் டெஸ்ட் டீம் வந்து பண்ண சொல்லியிருந்தேன். கேமிங்கை கண்டினியூஸாக 30 மினிட்ஸ்லேருந்து 45 மினிட்ஸ் வரைக்கும் அவங்க கண்டினியூஸாக விளையாடி பார்க்கும்பொழுது கேமிங் பர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சுன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த கர்வ் மாதிரி ஒரு டிஸ்பிளே இருக்குன்னு சொல்லும்போது அங்கே மிஸ்டச்சஸ் இருக்குமான்னு டவுட் இருந்துச்சு. பட் மிஸ்டச்சஸ் இல்லை. கேமிங் பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே ஸ்மூத்தாகவும் ஹேண்டில் பண்ணிச்சு. அண்ட் எந்த ஒரு ஃப்ரேம் ட்ராப்ஸ் எதுவுமே வந்து கிடையாது. நல்ல கேம் பிளே இருந்தது. இந்த அளவுக்கு கேம் பிளேவை கண்டினியூஸாக புஷ் பண்ணும் போது ஹீட்டிங் இருக்கணும்ல, அதுவும் பெஞ்ச் மார்க் அப்போ எவ்வளோ ஓவர் ஹீட் ஆச்சோ அந்த அளவுக்கு ஓவர் ஹீட்டிங் வர கிடையாது. ஸ்லைட்லி வார்ம்னஸ், ஸ்பெஷலி இந்த இடத்துலையும் அந்த ஸ்லைட் வார்ம்னஸ் இருந்தது. லாஸ்ட் டைம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஜென்ஷன் இம்பாக்ட்ல நாங்கள் விளையாடுவோம்னு சொல்லிட்டு. ஸோ அதில் விளையாடி பார்த்தும் போதும் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றது இப்போ நீங்கள் கேம் பிளே எப்போ பார்த்துருப்பீங்க. அண்ட் BGMல அந்த 90 FPS-க்கான சப்போர்ட்டை கொடுக்கல. Snapdragon 8 Gen 2லயே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட்டை புஷ் பண்ணிட்டு இருக்காங்களாம். 3ல எப்போ கொடுப்பாங்கன்னு தெரியல. எல்லாம் ஃபோனை மட்டும் ப்ராசஸர் மட்டும் புதுசாக லான்ச் பண்ணி என்ன பிரயோஜனம்? அந்த ஆப்டிமைசேஷன் பண்ணி கேமிங் பர்ஃபார்மன்ஸும் சேர்ந்து கொடுக்கணும்ல. ப்ராசஸர் இந்த அளவுக்கு கொடுத்துட்டு மற்ற விஷயங்கள் ஏதாச்சும் சொதப்புவாங்களான்னு பார்க்கும்போது RAM அண்ட் ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் LPDDR5X-க்கான RAM டைப், UFS 4.0-க்கான ஸ்டோரேஜ் டைப்பும் வந்து கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம். அண்ட் USB 3.2-க்கான சப்போர்ட் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. Gen 2 தேவையான எல்லா விதமான விஷயங்களையுமே ரொப்பி கொடுத்துருக்காங்க. அப்போ பேட்டரி எவ்வளோ இருக்குன்னு கேட்குறவங்களுக்கு 4880 mAh பேட்டரி இருக்கு. அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்க்கு பாக்ஸ்லேயே சார்ஜர் வருதுன்றது ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ இதை டெஸ்ட் பண்ணுறது அளவுக்கான டைம் எங்களுக்கு இன்னும் வந்து கிடைக்கல. இந்தியாவில் லான்ச் ஆகும்போது அதை பற்றி பார்க்கலாம். ஸோ போன வாட்டி நம்ம சொல்லியிருந்தோம் Xiaomi 13 சீரீஸ்லேயே அந்த Leica கொலாபரேஷனில் கேமரா நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் என்னடா பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஸ்பெக்கை சொல்கிறேன். ஏன்னா அங்கேயே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு. பிரைமரி கேமராவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 மேப்ஸ்க்கான கேமரா தான். இது லைட் அண்டர் 900 இமேஜ் சென்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து
வந்து பார்த்தீங்கன்னா Xiaomi and Sony உடைய கொலாபரேஷன் இது வந்து உருவாக்கியிருக்காங்க. அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் 50 மெகாபிக்சலான கேமரா தான். இது வந்து பார்த்தீங்கன்னா 75mm கான 14 டெலஃபோட்டோ லென்ஸாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மூணாவதாகவும் வந்து 50 மெகாபிக்சலான கேமரா தான். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அல்ட்ரா வைட் சென்சர் 115 டிகிரி வரைக்கும் உங்களுக்கு வியூவிங் ஆங்கிள் வந்து இருக்கும். அண்ட் இது ஏன் நம்ம சூப்பர் மேக்ரோவாகவும் வந்து எடுக்க முடியும். ஸோ இதெல்லாம் ஸ்பெக்கு நம்பர்ஸ் ஓகே அப்படி தள்ளி போட்டுட்டு நம்ம கேமரா சாம்பிள்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த இமேஜஸ் எல்லாம் வந்து பாருங்க நல்ல குவாலிட்டிங்க. நிறைய டைம்ல எடுக்கும் போது ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டீடைலும் இருக்கு. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக் ரேஞ்சுமே வந்து நல்லா இருக்கு. நீங்க சன்லைட்டுக்கு ஆப்போசிட் இருந்தாலுமே சரி இல்லை சன்லைட்டுக்கு டேரக்டா வச்சு எடுக்கும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா அது ஓரளவுக்கு வந்து நல்லாவே வந்து ஆப்டிமைஸ் பண்ணுது. அண்ட் லைக்காவுடைய மோட் ஒரு சிலதெல்லாம் ப்ரிஃபர்டு மோடாக வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. நீங்கள் அதெல்லாம் வச்சு எடுத்தீங்கன்னா கலர்ஸ் எல்லாம் இன்னுமே வந்து நல்லா வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இது இப்போதைக்கு சைனாலேருந்து இம்போர்ட் பண்ண ஸ்மார்ட் ஃபோன் தான். ஸோ அவங்களுடைய கேமரா ஆப்டிமைசேஷன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸ் ஸ்கின் டோனுக்கு அவங்களுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் அது இன்டெப்த்தாக போக விரும்பல. பட் கேமராவை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்களில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து இருக்கு. ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லான்ச் ஆகும்போது கண்டிப்பாக நம்மளுடைய இந்தியன் ஸ்கின் டோனுக்கு இந்த மாதிரி விஷயங்களையுமே சேர்த்து அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவாங்கன்றத எதிர்பார்க்குறேன். நார்மலுக்கும் இந்த 3.2x வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்டிகல் ஜூம் வந்து போதா இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் குவாலிட்டி பார்க்கறதுக்கு வேற லெவலில் வந்து கிடைக்குது. 70x வரைக்கும் ஜூம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதில் சூப்பர் மூன் வேற ஓகே. ஸோ அதெல்லாம் இருக்கட்டும். நாங்கள் வந்து கொடுக்குறதே AI மூன் தான். அதை வந்து 70 கொடுத்தா என்ன 120 கொடுத்தா என்னன்னு சொல்லி இவங்க 70 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஜிக்ஜாக் வேலையும் வந்து போகுதுங்க. இதெல்லாம் பக்கம் வச்சிடலாம். செல்ஃபி கேமராவில் பொறுத்த வரைக்கும் கூட வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் குவாலிட்டி நல்லாவே வந்து இருக்குங்க. ஸோ நார்மலாக நான் வந்து Xiaomiயில் இமேஜ் குவாலிட்டி செல்ஃபியில் அந்த அளவுக்கு எதிர்பார்க்க மாட்டேன். பட் இதில் நான் எதிர்பார்க்கறதோட கொஞ்சம் பெட்டராகவே வந்து இருக்கு. பட் இன்னுமே இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து இந்தியன் ஸ்கின் டோனுக்கு இங்கே லான்ச் ஆகும்போது பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். அண்ட் இந்த கேமராவில் நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த பிரைமரி கேமரா வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் அப்பச்சரோட வருதுங்க. அதாவது நம்மளுடைய அப்பச்சரை நம்மளால பிசிக்கலாகவே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த கேமராவில் அது நல்லாவே விசிபிள் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். உங்களால் 1.42 அப்பச்சர்ல இருந்து வேற வேற அப்பச்சர்ஸ்க்கு வந்து மாற்றிக்க முடியும். லைட் அதிகமாக உள்ள வரணுமா கம்மியாக உள்ள வரணுமா அண்ட் இதோடைய பொக்கே எந்த அளவுக்கு இருக்கும் நேச்சுரலான பொக்கே சாஃப்ட்வேர் மூலியமாக கிடையாது நேச்சுரலாக எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு இந்த டிஃபரன்ஸ் வந்து பாருங்க. நான் 1.42 எடுத்ததுக்கும் நார்மலாக 4 எடுக்கிறதுக்கும் அந்த அப்பச்சர் வந்து பிசிக்கலாக மாறும்போது அந்த டிஃபரன்ஸ் பின்பக்கமாக இருக்கிறதுக்கும் முன்பக்கமாக இருக்கிறதுக்கும் அந்த ஃபீல் டெப்த் ஆஃப் ஃபீல் வந்து எந்த அளவுக்கு மாறுபடுது பார்த்தீங்களா. ஸோ அந்த விஷயங்கள்லாம் வந்து இதில் கொடுக்கறது ஒரு நல்ல விஷயம். அது கரெக்டாகவும் ஒர்க் ஆகுது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டர்ஸ் மோட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கு. ஸோ இதில் உங்களுக்கு என்னென்னலாம் கண்ட்ரோல் பண்ணணுமோ ஒரு வீடியோ எடுக்கும்போது நீங்கள் எல்லாத்தையுமே வந்து பண்ணிக்கலாம். நிறைய விதமான கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வீடியோ எடுக்கும்போது ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டான ஒரு கேமரா ஒரு டிஜிட்டல் கேமரா நம்ம கையில் இருந்து நம்ம A to Z எல்லாமே மேனுவல் மோட்ல கண்ட்ரோல் பண்ண எப்படி இருக்குமோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. பின்பக்கமா ஒரு நாய்ஸ் வந்துட்டு இருக்கு. வண்டியை முறுக்குன்னு முறுக்குறானுங்க பழைய வண்டியை. ஸோ அதில் நாய்ஸோட சேர்த்து இப்போ நான் பேசும்போது உங்களுக்கு ஆடியோ எது கிளியரா இருக்குன்றது வந்து பாருங்க. செம நாய்ஸா இருக்கு. ஸோ இது கிளியர் பண்ணிடுச்சுன்னா வேற லெவல். அண்ட் பின்பக்கமா இப்போ ஷன் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ என் ஃபேஸ் எனக்கு பார்க்கறதுக்கு நல்லா தெரியுது. ப்ராசஸிங் பண்ணும்போது எப்படி இருக்குன்றது வந்து பார்க்கலாம். இப்போ என் ஃபேஸ் எப்படி இருக்குன்றது வந்து பாருங்க. நாட் பேட். ரியர் ஃபேசிங் கேமரால வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். ஆடியோ வீடியோலாம் எப்படி இருக்குன்றதை நீங்களே சொல்லுங்க. செல்ஃபி எடுத்து பார்க்கும்போது வாவ் Xiaomi நீங்களா இது நல்லா பண்ணிருக்கீங்களேன்னு தோணுச்சு. ஆனா ரியர்ல இப்ப பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? நானே அந்த அளவுக்கு ப்ராசஸ் பண்ணி ஓவர் சேச்சுரேஷன் பண்ணி வச்சிருக்கு ரியர்ல. This is too bad. இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க. செல்ஃபியில் என்ன மாதிரி ப்ராசஸிங் யூஸ் பண்ணுறீங்களோ அதையே கொஞ்சம் பண்ணுங்க ரியர் ஃபேசிங் கேமரா. அண்ட் இந்த ஃபோனில் HyperOS முதல்ல நம்ம அதை பார்த்தோம். இந்த HyperOS ஹைப்பர் ஆகிற அளவுக்கு ஒன்றுமே வந்து கிடையாது. MIUI எப்படி இருந்துச்சோ அதே தான். ஒரு சில மாறுதல்கள் சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா லேஅவுட்ஸ் எல்லாம் வந்து மாற்றிருக்காங்க. சின்ன விஷயங்கள் வந்து மாறி இருக்கு. ஓகேவா? இன்னும் போக போக அப்டேட்ஸ் வரும்ன்றது எதிர்பார்க்கலாம். அப்போ நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்துடும். கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆப்பிள் iOS பார்க்கும்போது எப்படி இருக்கோ அந்த மாதிரி சின்ன ஷேட்ஸ் கொண்டு வந்துருவாங்க. இப்போ அப்படி தான் இருக்கு. இன்னும் நிறைய கொண்டு வந்துருவாங்கன்றது எதிர்பார்க்கலாம். மற்றபடி பெரிய டிஃபரன்ஸ் வந்து எனக்கு தெரியல. ஸோ Android 14ல அது பில்ட் ஆகி கொடுத்துருக்காங்க. 60,000 ரூபாய்க்கு நிறைய விஷயத்தை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது போல. ஆனால் முக்கியமான விஷயம் கேமரா, அதுவும் குறிப்பாக வீடியோவில் நிறைய சொதப்பிட்டாங்க. பட் ஃபோட்டோஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எவ்வளோ இருந்தாலுமே இந்தியாவில் எப்போ லான்ச் ஆகுதோ அந்த ப்ரைஸிங்க்கு அதை எப்படி கொண்டு வராங்கன்றதை பார்க்கலாம்.